கிளாஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால எக்ஸாம்ல கான்ஃபிடென்ட்டா இல்ல. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்றதுன்னு சுத்தமா ஐடியா இல்ல. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிராக்கே பண்ண முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா டியூஷன் போயிட்டு வரதுலயே டைம் ஓடிடுது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா மார்க் வரது இல்லையே. ஆன்லைன் கிளாஸ்ல இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாத்தி எடுக்கிறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனா +2ல கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லயும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்ட்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Hey guys, welcome to 100 Learning Together. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா preparation of aldehyde தனியாவும் ketone தனியாவும் பார்க்கலாம். Okay, so last videoல we have discussed the preparation of aldehyde and ketone using same method. ஒரே மெத்தட வச்சு aldehyde and ketone எப்படி prepare பண்ணலாம்னு பார்த்தோம். So அதுல 4 methods படிச்சோம், right? So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா aldehyde தனியா prepare பண்ற method and ketone தனியா prepare பண்ற method. Okay, so first we'll study the preparation of aldehydes alone. So இந்த method, இந்த 3 methods use பண்ணி you can prepare only aldehyde. இத வச்சு நம்மனால ketone prepare பண்ண முடியாது. Okay, so preparation of aldehyde, the first method is Rosenmund reduction. Rosenmund reduction. So இங்க எது நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா acetyl chloride எடுத்துக்கிறோம். And when it treats with reduction அப்படினாலே we know that it is addition of hydrogen, right? So hydrogen add பண்ணிட்டு in presence of palladium barium sulfate. So இந்த reaction நம்ம ஏற்கனவே 11th standardல படிச்சிருக்கோம். This one is an important reaction. Okay, Rosenmund reduction. எங்கெல்லாம் இந்த மாதிரி நேமிங் ரியாக்ஷன் வருதோ அது எல்லாமே important. Okay, and next is Stephens reaction. இதுவுமே important தான் because this is also naming reaction. Okay, so இங்க Stephens reactionல I'm taking alkyl cyanide and selective reduction of cyanides லயும் I'll be taking alkyl cyanide. So ரெண்டுமே alkyl cyanide தான். Okay, so Stephens reactionல என்ன ஆகும் அப்படின்னா இங்க என்ன யூஸ் பண்றோம், tin chloride HCl and second stepல hydrolyze பண்றோம். Selective reduction of cyanides la we are adding dibol H and second stepல hydrolysis பண்றோம். Okay, so these are the 3 methods to prepare aldehyde alone. என்னென்ன, Rosenmund reduction, Stephens reaction and selective reduction of cyanides. Okay, so these are the 3 methods for the preparation of aldehyde alone. இதுக்கும் first படிச்சதுக்கும் confuse ஆயிக்க கூடாது. First நம்ம என்ன படிச்சோம், preparation of aldehyde and ketone together. அந்த மெத்தட வச்சு aldehyde and ketone ரெண்டுமே prepare பண்ணலாம். பட் இந்த மெத்தட வச்சு aldehyde மட்டும் தான் prepare பண்ண முடியும். Okay, so we'll see one by one. The first one is Rosenmund reduction. Okay, Rosenmund reductionல எது reactant? Acetyl chloride தான் reactant. Okay, so what is the formula for acetyl chloride? CH3COCl. ஏன் இது acetyl chloride ன்னு சொல்றோம்னா, acetyl group ன்றது CH3CO group, CO bond. Okay, இந்த பாண்டுக்கு அப்புறம் இந்த குரூப் வேணால் வரலாம். இந்த CH3CO குரூப்க்கு பேரு தான் என்ன, acetyl group. இப்போ acetyl chloride னா என்ன, அந்த பாண்ட் பக்கத்துல Cl வரணும். So this is acetyl chloride. Okay, reduction அப்படின்னா என்ன, addition of hydrogen. So first stepல it reacts with hydrogen in presence of what, in presence of palladium and barium sulfate. So இந்த reaction நம்ம 11th standardலயே படிச்சிருப்போம். ஏன் palladium இங்க யூஸ் பண்றோம் கூட படிச்சிருப்போம். So first I'll explain what is this reaction and then I'll tell you the reason why you're using palladium here. Okay, so CH3COCl, it reacts with what? It reacts with hydrogen. So hydrogen கூட react ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஹைட்ரஜனும் ஒரு Clம் வெளியில போயிடும். என்னவா வெளியில போகுது, HCl வெளியில போகுது. So மிச்சம் என்ன இருக்கும், CH3CHO. Okay, இங்க ஒரு ஹைட்ரஜன் தான் வெளியில போயிருக்கு. So remaining one hydrogen and CH3CO. So now I got acetaldehyde.
What is the IUPAC name for the CH3CHO? எப்படி எழுதணும் IUPAC name? எவ்வளவு number of carbon இருக்கு? 2. So therefore ethane. And CHO எப்படி முடியும்? Aldehyde group ஓட suffix என்ன? Al. So ethanol. இது IUPAC name. இது common name. Okay, so now I got acetaldehyde. So this is Rosenmund reduction. Romba simple. Acetyl chloride kuda hydrogen add pandra in presence of palladium in barium sulfate. You'll be getting what? Acetaldehyde. HCl velila poitu michida eludunana you'll get the product. Okay, so ipa I have told you that the use of palladium here. Okay, so palladium edukku use pandrom appadina it is used as catalytic poison. Palladium. Okay, so catalytic poison என்னன்னு சொன்ன it destroys the activity of catalyst. Okay, இங்க என்ன ஆகும்னா இந்த palladium நான் போடலைன்னா இந்த aldehyde இருக்கு இல்லையா இது further ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் aldehyde ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் இங்க நான் palladium யூஸ் பண்ணலைன்னா இது further ரெடியூஸ் ஆகி என்ன ஆயிடும்? ஆல்கஹாலா மாறிடும். இப்போ எனக்கு aldehyde மட்டும்தான் வேணும்ன்றனால இங்கே ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணும். ஸோ அதுக்காக என்ன யூஸ் பண்றோம்? palladium யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ palladium it is used to stop the reaction at aldehyde. Palladium use பண்ணலனா என்ன ஆயிடும்? It will produce what? Ketone. Sorry, it will produce primary alcohol. So இல்ல அப்படின்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். என்ன எழுதலாம்? To prevent the formation or further reduction to alcohol. So this is the usage of palladium. Okay, yes, so இதை நம்ம 11th டீட்டெயிலாகவே படிச்சிருப்போம். Okay, next is Stephen's reaction. So Stephen's reaction இங்க என்ன எடுத்துக்கணும்? alkyl cyanide. Okay, so இந்த செகண்ட் ஸ்டெப்லயும் தேர்ட் ஸ்டெப்லயும் ரியாக்டன்ட் என்னது? alkyl cyanide தான். Okay, so therefore I am taking any alkyl cyanide here. CH3C triple bond ன்னு எடுத்துக்கிறேன். methyl cyanide. Why it is methyl cyanide? CN group என்னது? cyanide group, right? இங்க C இருக்கு, carbon, ஒரே ஒரு carbon இருக்கனால methyl. So therefore it is methyl cyanide. When it reacts with SnCl2, இங்க hydrogen, when it reacts with hydrogen in presence of SnCl2 HCl, tin chloride in hydrochloric acid, இங்க போட்டா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரிபிள் பாண்ட்ல இருக்க ஒரு பாண்ட் பிரேக் ஆகி ஒரு பக்கம் ஒரு ஹைட்ரஜனும் இன்னொரு பக்கம் இன்னொரு ஹைட்ரஜனும் போயிடும். we know that ஹைட்ரஜன் மாலிகுல்ல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஸோ இங்க இருக்க ஒரு பாண்ட் பிரேக் ஆயிடும். ட்ரிபிள் பாண்ட்ல இருக்க ஒரு பாண்ட் பிரேக் ஆகி கார்பன் கிட்ட ஒரு ஹைட்ரஜனும் நைட்ரஜன் கிட்ட ஒரு ஹைட்ரஜனும் போயிடும். ஓகே, ஸோ வாட் யூல் பி கெட்டிங்? CH3 பாண்ட் C, இங்க ஹைட்ரஜன் இருக்கா? ஸோ CH, இந்த ட்ரிபிள் பாண்ட் என்னவாயிடும்? இப்போ டபுள் பாண்ட், பிகாஸ் ஒரு பாண்ட் பிரேக் ஆகி தான் ரெண்டு பக்கமும் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ டபுள் பாண்ட் NH. ஓகே, இப்போ இந்த CH டபுள் பாண்ட் NH என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இமீன் குரூப்னு சொல்லுவோம். ஓகே, CH2 NH2 இருந்துச்சு அப்படின்னா அது அமீன்னு சொல்லுவோம். அமீன். ஓகே, இதுவே டபுள் பாண்ட் NH இருந்துச்சுன்னா ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன இருக்கு? இங்க டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இதை நம்ம இமீன்னு சொல்லுவோம். இதெல்லாமே நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்ல 11th படிச்சிருக்கோம். இப்ப நம்ம படிக்கும் போதே நீங்க 11th புக்கே எடுத்து பக்கத்துல வச்சு பாருங்க. ஓகே, ஸோ இமின்னா என்ன, அமின்னா என்ன அப்படின்னு. ஓகே, ஸோ CH3 CH double bond NH, this is imine. Now imine Ne. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்? ஹைட்ரலைஸ் ஆகுது. H plus H2O. இங்க H ஹைட்ரலிசிஸ்ன்றது H2O தான். ஓகே, வாட்டர் போட்டுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹைட்ரோலிசிஸ்ன்னு சொல்லுவோம். H பிளஸ்ன்றது என்ன? ஆசிட் ஹைட்ரோலிசிஸ். ஓகே, H plus H2O எழுதணும்னா this hydrolysis it takes place in presence of acid. அதனால அது ஆசிட் ஹைட்ரோலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, எஸ். ஸோ இப்போ H plus H2O கூட போடும்போது என்ன ஆகும்னா மறுபடியும் இங்க இருக்க பாண்ட் உடையும். எப்படி உடையுது? இந்த பாண்ட் இங்க உடையும். இங்க உடைஞ்சு வாட்டர்ல இருக்க ஆக்சிஜன் இங்கேயும்
hydrogen இங்கேயும் போயிடும். Okay, so therefore I'll be getting what? CH3CHO. இதுதானே நம்மளுக்கு வேணும், aldehyde prepare பண்றோம். So I got this and NH3. So what is the CH3CHO is? Acetaldehyde. Or what is the other name? Ethanol. Okay, so this is Stephen's reaction. So Stephen's reaction na enna? Methyl cyanide. ஏதாவது alkyl cyanide எடுத்துக்கலாம். இந்த alkyl cyanide வேணாலும் எடுத்துக்கலாம். மெத்தலுக்கு பதிலா CH3 CH2 CN கூட எடுத்துக்கலாம். Okay, so இப்போ இங்க CH3 CH2 CN போட்டனா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு? CH3 CH2 CHO கிடைக்கும். அதாவது இந்த CN பதிலா CHO கிடைக்கும். இதுதான் Stephen's reaction. என்னவா கன்வெர்ட் ஆகுது? RCN gets converted to RCHO. இதுதான் Stephen's reaction. Okay, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். RCN to RCHO. And என்ன reactant இங்க நம்ம யூஸ் பண்ணும்? First hydrogen யூஸ் பண்ணும். அதுக்கப்புறமா in presence of tin chloride HCl. அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? அதை ஹைட்ரலைஸ் பண்ணணும். Okay, so this is Stephen's reaction. So எப்போதுமே நம்ம ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டடா அதை ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அது நம்மளோட ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரோசன்மண்ட் ரிடக்ஷன் படிச்சிருக்கோம், ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். இதை நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை டச்சே பண்ணாம அடுத்த டாபிக் என்னவோ அதை படிச்சிருவோம். ஸோ இதை ரிவைஸ் பண்ணாம விட்டுருவோமா? ஸோ ரிவைஸ் பண்ணல அப்படின்னா அது எப்படி மெமரிக்குள்ள போகும்? கரெக்டா? ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ்ல 4 ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இந்த ரியாக்ஷன்ஸும் இப்போ இந்த ரியாக்ஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி அதை ரிவைஸ் பண்ணிட்டு இதை படிக்கணும். ஸோ இப்படி கண்டினியூஸா நம்ம ரிவைஸ் பண்ண மறக்கவே மறக்காது. Okay, so now this is Stephen's reaction. Now let's move to selective reduction of cyanides. Okay, selective reduction of cyanide. Okay, so இப்போ இங்க alkyl cyanide தான் எடுத்துக்கிறேன். இது selective reduction. Okay, so இங்க நான் என்ன யூஸ் பண்றேன்னா dibol H யூஸ் பண்றேன். So dibol H ன்றது dibol அப்படின்றது என்னன்னா di, D stands for di, I stands for iso, and B stands for butyl. Okay, diisobutyl. A stands for aluminium and H stands for hydride. இதுதான் dibol. Okay, Al aluminium and dibol H இருக்கா? Dibol H இருக்கா? So this H stands for hydride. இதுதான் dibol H. Okay, so இந்த dibol H ஓட வேலை என்னன்னா it will reduce only CN group. இதுவே நம்ம இங்க எடுத்துக்கிற tin chloride இருக்கா இதுல? so இந்த tin chloride HCl இது strong reducing agent. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா சிஎனை மட்டும் ரெடியூஸ் பண்ணாம மிச்சம் எதென்ன குரூப்ஸை ரெடியூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இது ரெடியூஸ் பண்ணிடும். இது டின் குளோரைட் HCl. பட் டைபால் H என்ன பண்ணும்? சிஎன் குரூப்பை மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணும். அதனாலதான் இதுக்கு பேர் செலக்டிவ் ரிடக்ஷன். ஓகே, ஸோ ஐல் எக்ஸ்பிளைன் யூசிங் அன் எக்ஸாம்பிள். சி, இப்போ நான் ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற மாதிரி ஒரு காம்பவுண்ட் எழுதிக்கிறேன். CH3 பாண்ட் CH டபுள் பாண்ட் CH பாண்ட் CH2CN. இப்போ இங்க என்னால ரெண்டு குரூப்பை ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, CN குரூப்பையும் ரெடியூஸ் பண்ணலாம், டபுள் பாண்டையும் ரெடியூஸ் பண்ணலாம். இஃப் சப்போஸ் நான் டின் குளோரைட் HCl யூஸ் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும்? டபுள் பாண்டும் ரெடியூஸ் ஆகும், CNும் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் ஆட் பண்ணும், செகண்ட் டின் குளோரைட் HCl, தேர்ட் ஹைட்ராலிசிஸ். இதுதான ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும்போது what happens? double bond reduce ஆகும், CNO reduce ஆகும். So therefore we'll be getting CH3 bond CH. இது என்ன ஆயிடும்? டபுள் பாண்ட் ரெடியூஸ் ஆகும். ஸோ என்னவா ரெடியூஸ் ஆகணும்? டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா ரெடியூஸ் ஆகணும். ஸோ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா ரெடியூஸ் ஆகணும்னா என்ன ஆகணும்? ஹைட்ரஜன் ஆட் ஆகணும். ஸோ இங்க CH2 bond CH2 ஆயிடும். ஓகே, ஸோ CH டபுள் பாண்ட் CH ரெடியூஸ் ஆகுது. எப்போ ரெடியூஸ் ஆகும்? இங்க இருக்க பாண்ட் உடஞ்சு ரெண்டு பக்கமும் ஹைட்ரஜன் ஆட் ஆகணும். ஸோ அது என்ன ஆயிடும்? CH2 சிங்கிள் பாண்ட் CH2 மாறிடும். ஸோ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டோ மாறிடும். அகெயின் இங்க இருக்க CH2 இருக்கும்,
இந்த CH2 இருக்கும். CN என்னவா ரெடியூஸ் ஆகும்? CHOவா ரெடியூஸ் ஆகும். CN CHOவா ரெடியூஸ் ஆகும். இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறி இருக்கு. டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறி இருக்கு. CN என்ன இருக்கு? ஆல்டிஹைடா மாறி இருக்கு. ஸோ 10 chloride HCl ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்? எந்த குரூப் எல்லாம் ரெடியூஸ் ஆக முடியுமோ அது எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். பிகாஸ் இட் இஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். பட் டைபால்ட் H அப்படி கிடையாது. திஸ் இஸ் வீக் ரெடியூசிங். ஸோ இது என்ன பண்ணும்னா செலக்டிவ் ரிடக்ஷன் தான் பண்ணும். ஸோ எதை மட்டும் இங்கே இதை ரெடியூஸ் பண்ணும்? CN மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணும். ஓகே, so I'll take the same reactant, double bond CH bond CH2 bond CN. Okay, so இதே reactant எடுத்துக்கிறேன். Here I'm adding, first என்ன பண்ணும்? hydrogen add பண்ணும். hydrogen in presence of what? Dibol H. Okay, and second step என்ன பண்ணும்? hydrolysis பண்ணும். இப்போ இங்க என்ன ஆகும்? CN குரூப் மட்டும் ரெடியூஸ் ஆகும். என்னவா ரெடியூஸ் ஆகும்? CHOவா ரெடியூஸ் ஆகும். இங்க இருக்க டபுள் பாண்ட் என்ன ஆகாது? ரெடியூஸ் ஆகாது. So what will be the product? CH3 bond CH, double bond CH, bond CH2, bond CHO. So இதுல என்ன இருக்கு? CN group மட்டும் CHOவா reduce ஆயிருக்கு. Okay, so this is the difference between Stephens reaction and the selective reduction. Stephens reactionல என்னென்ன group வந்துட்டு reduce ஆக முடியுமோ எல்லாமே reduce ஆகும். And selective reductionல பார்த்தோம் அப்படின்னா CN மட்டும்தான் CHOவா reduce ஆகும். Double bond என்ன ஆகல? இங்க reduce ஆகல. Double bond reduce ஆகல. Okay, so this is the difference. So dibol H na enna? Diisobutyl aluminium hydride. Okay, so when you use dibol H, since it is a weak reducing agent, இது CN மட்டும் தான் reduce பண்ணும், மிச்ச group reduce பண்ணாது. Okay, so these are the three ways to prepare aldehyde. என்னென்ன? First one is Rosenmund reduction. இங்க என்ன பண்ணும்? Acetyl chloride எடுத்துட்டு when you add hydrogen, reduction அப்படினாலே hydrogen add பண்ணும். palladium barium sulfate போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுங்க? Acetyl chloride acetaldehyde மாறிடும். Stephens reactionல என்ன ஆகுது? RCN group RCHOவா மாறிடும். Okay, Stephens reaction in presence of what? tin chloride HCl hydrolysis. Third one என்ன? இதுவுமே RCN group RCHOவா மாறும். பட் இங்க செலக்டிவ் ரிடக்ஷன் தான் நடக்கும். Dibol H, it is weak reducing agent where this is strong reducing agent. Okay, so அதனால Stephens reactionல என்னென்ன பாண்ட் ரெடியூஸ் ஆக முடியுமோ எல்லாமே ஆகும். பட் செலக்டிவ் ரிடக்ஷன்ல CN மட்டும் தான் ரெடியூஸ் ஆகும். Okay, so these are the three methods for the preparation of aldehyde. Now we'll move to the preparation of benzaldehyde. Okay, so aldehyde படிச்சிட்டோம். இப்போ அதோட aromatic compound என்னது? aldehyde ஓட first aromatic compound என்ன? CHO, benzaldehyde. Okay, so benzene ringல ஒரு CHO group, இதுதான் benzaldehyde. இப்போ benzaldehyde மறுபடியும் 3 ways யூஸ் பண்ணி நம்ம prepare பண்ணலாம். The first one is Gatterman-Koch reaction. இதுவுமே important reaction. ETAD reaction. எங்கெல்லாம் naming reactions வருதோ அதெல்லாமே important. So Gatterman-Koch reactionல benzene, it reacts with COHCl. இங்க L small எல்லாம் வரணும். HCl. Okay, chlorine Cl. And then AlCl3 CuCl. So இதுதான் reactant அங்க. And ETAD reactionல methyl benzene, CrO2Cl2, chromyl chloride, carbon disulfide, and second step is hydrolysis. Benzaldehyde commercial method, commercial industrial எப்படி prepare பண்ணுவாங்க அப்படின்னா by chlorination. So இங்க toluene எடுத்துக்கிறாங்க. Toluene is nothing but methyl benzene. Okay, இதுதான் toluene. First வந்துட்டு என்ன step? Chlorination. So chlorine add ஆகுது. It is a photochemical reaction. அதனால HNu போடணும். HNu னா என்ன அர்த்தம்? It is a photochemical reaction. That is photochemical reaction na enna? What is photochemical reaction? The reaction which takes place in presence of light. Presence of light. Photo abdina light. Okay, so the reaction which takes place in presence of light is said to be as what? Photochemical reaction. And second is water hydrolysis in presence of 373 Kelvin la.
Okay, so we'll see one by one. The first one is Gatterman-Koch reaction. Inge edu reactant benzene. So I'll draw benzene. Benzene. It reacts with what? CO HCl. Carbon monoxide HCl. And second step la AlCl3 CuCl. Okay, so இப்போ இங்க என்ன ஆகும்னா இங்க பென்சீன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜன் கிட்ட இந்த CO குரூப் போய் அட்டாச் ஆயிடும். பென்சால்டிஹைட் ஃபார்முலா என்ன? CHO. ஓகே, சோ அங்க ஹைட்ரஜன் இருக்கு, இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன ஆகும்? CHO போய்டும். So therefore I'll be getting benzaldehyde. அவ்வளவுதான். இந்த ஹைட்ரஜன் இங்க இருக்கு, இந்த Cயும் Oவும் அங்க உள்ள போய் அட்டாச் ஆயிடும். So therefore I'll be getting what? Benzaldehyde. இது simple reaction. ஓகே, சிம்பிள் ரியாக்ஷனா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ற ரியேஜென்ட்ஸ் பாருங்க நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணும்? கார்பன் மோனாக்சைடு HCl. செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணும்? அலுமினியம் குளோரைட் CuCl. இதோட மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டீடைல்டா பெருசா இருக்கும். ஸோ நம்ம 12th பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய மெக்கானிசம் படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அதனால சிம்பிளா they have given the reaction only. Okay, yes. And next is etard reaction. So etard reaction எது யூஸ் பண்றோம்? மெத்தில் பென்சீன். வாட் இஸ் மெத்தில் பென்சீன்? பென்சீன்ல ஒரு CH3 குரூப், இதுதான் மெத்தில் பென்சீன். ஓகே, இது IUPAC நேம். காமன் நேம் என்ன அப்படின்னா toluene. ஓகே, யா, tolueneன்றது என்னது? இட் இஸ் நத்திங் பட் மெத்தில் பென்சீன். ஓகே, so I'm taking methyl benzene CH3. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆட் பண்ணும்? CrO2 Cl2 CS2. செகண்ட் ஸ்டெப்ல ஹைட்ராலிசிஸ். ஓகே, ஸோ இதுலயுமே நடுவில் ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், பட் அது வந்துட்டு படிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய டாபிக். ஓகே, அது ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும், அங்கே 2-3 சிக்மா ட்ராபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஸோ அது நம்மளுக்கு அவசியம் கிடையாது. வில் ரைட் த டைரக்ட் ப்ராடக்ட் ஹியர். ஸோ இங்கே I'll be getting what? CHO. Okay, so இப்போ இங்கே என்ன ஆகுது? CH3 group, it gets converted to CHO group. Okay, so therefore I'll be getting benzaldehyde. இதுதான் என்ன reaction? Etard reaction. Okay, etard reaction என்ன? When toluene or methyl benzene reacts with chromyl chloride in carbon disulfide and on hydrolysis. First step இது, second step இது. Okay, I'll be getting benzaldehyde. And third one is commercial method. So commercial நம்ம எப்படி prepare பண்ணலாம்? Chlorination. So இங்க எங்க நடக்கும் அப்படின்னா side chainல chlorination நடக்குது. இதுல பென்சீன்ல எது side chain? CH3, right? So இங்க chlorination நடக்கும். Okay, so I'm writing toluene. Toluene is nothing but what? Methyl benzene. Okay, so when it reacts with chlorine, which is a photochemical reaction which takes place in presence of light, H nu, I'll be getting CHCl2. Okay, இங்க என்ன ஆகும்? அப்போ 3 hydrogen இருக்கு, இந்த 3 hydrogenல 2 hydrogen it gets replaced by chlorine by 2Cl. Okay, so இங்க hydrogen gas வெளியில போயிடும், -H2. CHCl2. Now on hydrolysis, H2O at 373 Kelvin. என்ன ஆகும்? I need benzaldehyde. Benzaldehyde formula என்ன? CHO. அப்போ இந்த H2O water எப்படி ஆட் ஆகும்? இங்க பிரேக் ஆயிட்டு Oவும் H2O ஆட் ஆகும். So I'll get CHO and remaining 2 times of HCl. இங்க 2 hydrogen 2 chlorine. Okay, so this is what? Preparation of benzaldehyde. Okay, so 3 ways. The first one is Gatterman-Koch reaction. இதுல என்ன பண்ணும்? benzene, first one COHCl, second is AlCl3 CuCl. இது போட்டா என்ன கிடைக்கும்? benzaldehyde கிடைக்கும். எப்படி? ஒரு hydrogen it gets replaced by CHO. அடுத்தது etard reaction. etard reaction என்ன? first நம்ம என்ன எடுத்துக்கணும்? இந்த ரெண்டுலயுமே மெத்தில் பென்சீன் தான் எடுக்கிறோம். செகண்ட் அண்ட் தேர்ட்ல மெத்தில் பென்சீன் எடுத்துக்கிறோம். ஸோ இங்க என்ன ஆகும்? மெத்தில் பென்சீன்ல இருக்க CH3 குரூப் CHO மாறிடும். இதுலயுமே CH3 குரூப் CHO மாறிடும்.
ஓகே ஸோ இங்கே எப்படி நடக்குது CrO2 Cl2 CS2 and செகண்ட் ஸ்டெப்ல ஹைட்ரலைஸ் பண்றோம் இப்போ CH3 குரூப் CHO மாறிடும் குளோரினேஷன்ல என்ன பண்ணும் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட் when you add chlorine CHCl2 அதாவது H2 வெளியில போயிடுது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹைட்ரலைஸ் பண்ணும்போது ஒரு பக்கம் ஆக்சிஜன் CH இருக்க பக்கம் ஆக்சிஜனும் H2 வந்துட்டு Cl2 கிட்ட இது கம்பைன் ஆகி HCl வெளியில போயிடும் okay so these are the three ways to prepare benzaldehyde and fourth is preparation of phenyl ketones so benzaldehyde பார்த்தாச்சு இப்போ phenyl ketone எப்படி prepare பண்ணலாம்னு பார்க்கலாம் the first method is acid chloride when it reacts with dialkyl cadmium and second method is Friedel-Crafts acylation so first method enna acid chloride when it reacts with dialkyl cadmium what is acid chloride CH3COOH acid Cl chloride இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த OH குரூப்க்கு பதிலா Cl வந்துச்சுன்னா CH3COCl ஆயிடுமா இதுதான் ஆசிட் குளோரைட் ஆர் CH3CO குரூப் என்னன்னு சொன்ன அசிட்டில் குரூப்னு சொன்னா அசிட்டில் குளோரைட் ரெண்டுமே ஒண்ணுதான் ஆசிட் குளோரைட் அசிட்டில் குளோரைட் ஆசிட்ல இருந்து வரனால இது பேர் ஆசிட் குளோரைட் okay now I am taking an acid chloride CH3COCl and இங்க cadmium ஓட சார்ஜ் என்னன்னா 2+ அப்போ இது எவ்வளோ reactant கூட react ஆகும் 2 reactants கூட so CH3COCl again இன்னொரு CH3COCl அதை நான் எப்படி எழுதிக்கிறேன் ClCOCH3 ன்னு எழுதிக்கிறேன் ஏன்னா இங்க குளோரினை நான் ரிமூவ் பண்ணணும் ஸோ நம்மளுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கணும் ரைட் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும் அதனால CH3COCl ன்னு இப்படி எழுதிக்கிறேன் ரிவர்ஸ்ல and now it reacts with what it reacts with dialkyl cadmium okay so we know that cadmium is CD dialkyl na என்ன ரெண்டு alkyl group இருக்கணும் இதுல CH3 இது dimethyl cadmium correct yes so now when I add this dimethyl cadmium என்ன ஆகணும்னா CdCl2 வெளியில போயிடும் இந்த cadmium chloride வெளியில போயிடும் okay so it gets removed as cadmium chloride so மிச்சம் என்ன இருக்கும் CH3CO இருக்குமா இந்த CH3 நான் இந்த பக்கம் எழுதிக்கிறேன் so இன்னும் ஈஸியா இருக்கும் bond CH3 இப்போ என்ன வெளியில போகுது cadmium chloride வெளியில போகுது okay so இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் CH3COCH3 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 கிடைச்சிடும் okay so I'll be getting 2 times of CH3COCH3 okay so now I got what I got acetone so இது ஒரு simple ketone okay so next இது வந்துட்டு இந்த reaction இருக்கு இல்லையா first one this is for ketone இதுதான் phenyl ketone okay yes so இப்போ ketone எப்படி prepare பண்றதுன்னு பார்த்தாச்சு next we'll go for the Friedel-Crafts acylation okay so this is also a naming reaction இது நம்ம 11th standardல இருந்து படிச்சிட்டு வரோம் Friedel-Crafts reaction okay இப்போ இங்க acetyl chloride எடுத்துக்கிறோம் CH3COCl is acetyl chloride and when it reacts with benzene என்ன ஆகும் in presence of AlCl3H2O சிம்பிளா இங்க இருக்க HCl வெளியில போய்டும் okay வெளியில போச்சுனா என்ன இருக்கும் CH3CO bond benzene group yes so therefore I got phenyl group and a keto group so therefore இது என்னது phenyl ketone okay yes so this one is methyl benzophenone sorry methylphenone இந்த பேர் என்ன methylphenone okay இது CO கூட சேர்ந்துச்சுனா phenone group இது என்னது methyl group அதனால இது பேரு methylphenone அடுத்து இன்னொரு reactant எடுத்துக்கலாம் C6H5COCl okay so இது benzyl chloride okay so இப்போ இந்த reaction நீங்க எழுத ட்ரை பண்ணுங்க when it reacts with benzene
in presence of AlCl3H2O. What will be the product? இங்க என்ன remove ஆகணும்? HCl remove ஆகணும். So therefore HCl வெளியில போச்சுனா நமக்கு என்ன கிடைக்கும்? C6H5CO C6H5. Okay, so ringக்கு பதிலா I have written C6H5 here. So இது பேர் என்ன? Benzophenone. Okay, இது பேரு benzophenone. Yes, this is methylphenone and this is benzene. ஒரு phenone groupம் attach ஆயிருக்கனால இது பேர் என்னது? Benzophenone. Okay, so this is Friedel-Crafts acylation. So two methods to prepare ketone. The first one is ketone மட்டும் prepare பண்ணணும் அப்படின்னா simple ketone. அதாவது alkyl ketone. இது வந்துட்டு aryl ketone. aryl ketone என்ன? benzene ring இருக்க group, aromatic group தான் aryl group. ஓகே, இப்போ ஆல்கில் கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஆசிட் குளோரைடும் டை ஆல்கில் கேட்மியமும் எடுத்துக்கிறோம். இங்கே 2 times ஆஃப் ஆசிட் குளோரைடு எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா டை ஆல்கில் கேட்மியம்க்கு +2 சார்ஜ், அதனால 2 குளோரின் வெளியில போகணும். அதனால என்ன பண்றோம்? 2 times ஆஃப் ஆசிட் குளோரைடு எடுத்துட்டு கேட்மியம் குளோரைடு வெளியில தள்ளிட்டோம்னா வில் பி கெட்டிங் த ப்ராடக்ட். Friedel-Crafts acylation என்ன பண்ணும்? பென்சீன் கூட வில் பி reacting acetyl chloride இல்லனா benzyl chloride react பண்ண என்ன ஆகும்? HCl வெளியில போய்டும். So we'll be getting the product HCl. Okay, so this is the preparation of ketone alone. Okay, now we'll move to the physical properties of aldehydes and ketones. So physical properties, aldehyde and ketones ke enna physical properties irukku paakalam. So there are 4 properties we are going to discuss. The first one is physical state. Okay, so physical state eppadi irukum appadina, when I take formaldehyde, so this formaldehyde will be gas, will exist at gas at room temperature. Room temperature la gas ah irukum. Iduve when I go for the acetaldehyde, what is acetaldehyde? CH3CHO. So this will be a volatile liquid. What is meant by volatile? Volatile na enna? Volatile அப்படினா ஈஸியா வேப்பர் ஆயிரும். It easily vaporize. Can you tell me a volatile compound or organic compound? A volatile compound நம்ம வீட்ல எல்லாம் இருக்கு. For example, camphor, கற்பூரம் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்? நீங்க கொஞ்ச நேரம் காத்துல வச்சீங்கன்னா அதுவே கரைஞ்சிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது volatile-ஆ இருக்கு, வேப்பரைஸ் ஆயிருது. சேம் வே naphthalene balls. naphthalene balls, ordinal இருக்குல்ல, ordinal. Okay, all these are organic compounds. இதெல்லாமே என்னது? ஈஸிலி வேப்பரைஸ் ஆகுது. அதனால இந்த காம்பவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? volatile compounds ன்னு சொல்லுவோம். Okay, so acetaldehyde, it is a volatile liquid ஆ இருக்கும். And other aldehydes and ketones இது எல்லாமே it will be exist as a liquid up to carbon 11 கார்பன் இருக்க வரைக்கும் அது எல்லாமே என்னவா இருக்கும்? It exists as liquid, colorless liquid ஆ இருக்கும். And 11 கார்பனுக்கு மேல போச்சு அப்படின்னா higher, okay, higher aldehyde or ketone, they will exist as solid. இதெல்லாமே solid ஆ இருக்கும். Okay, so இப்ப இதுல ஒரு கார்பன் இருக்கு formaldehydeல. So ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா it will be gas. acetaldehydeல 2 கார்பன் இருக்கு. So it exists as a volatile liquid. So up to carbon 11 கார்பன் இருக்கிற வரைக்கும் மிச்சம் இருக்க எல்லா ஆல்டிஹைடும் கீட்டோனும் என்னவா இருக்கும்? they exist as colorless liquid. இதுவே அதுக்கு மேல 12 கார்பனுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா they exist as solid. Okay, so this is about the physical state. So volatile அப்படின்னா என்ன? it gets easily vaporized. That is meant by volatile. And next is boiling point. Okay, so boiling point எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, here I am going to compare this boiling point with hydrocarbon, ether, aldehyde, acid, aldehyde, ketone, acid, alcohol. இதெல்லாம் வச்சுதான் compare பண்ணி சொல்ல போறோம். Okay, so first நான் என்ன எடுத்துக்கிறேன்னா hydrocarbons and ethers. Okay, so hydrocarbon and ether விட aldehyde ketoneக்கு அதிகமான boiling point இருக்கும். Okay, it has higher boiling point compared to
hydrocarbons and ethers. And this will be having lower boiling point when compared to alcohol and acid. Okay, so I'll tell you the reason why. இப்போ இது எல்லாமே கரஸ்பாண்டிங் கார்பன் ஆட்டமா பொறுத்து. அதாவது இங்க ஹைட்ரோகார்பன்ஸ்னா இப்போ ஈத்தேன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, CH3CH3 ஈத்தேனா, இங்க CH3CHO அசிட்டால்டிஹைடா, ஆல்கோஹாலுக்கு CH3CH2OH எடுத்துக்கலாம், CH3COOH எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டு கார்பன்னா ரெண்டு கார்பனா கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ கரஸ்பாண்டிங் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஆல்கோஹால் அண்ட் ஆசிட், ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ஏன் ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் ஈத்தர்ஸை விட அதிகமான பாயிலிங் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, திஸ் இஸ் பிகாஸ் திஸ் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் இட் ஹேஸ் dipole interaction. What is meant by this dipole interaction? Okay, we have studied in the structure of carbonyl group la படிச்சிருக்கோம். oxygen electronegative atom இருக்கனால shared pair of electrons அது எடுத்துக்கும். அதனால carbonyl groups polar ன்னு படிச்சோமா, இதுக்கு positive chargeம் இதுக்கு negative chargeம் இருக்கும், because they are polar in nature. ஏன் ஆக்சிஜன் என்ன பண்ணுது, கார்பன் கிட்ட இருக்க எலக்ட்ரானையும் எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் இன்னொரு கார்பன் கூட என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் இன்டராக்ட், தேர் வில் பி சம் சார்ட் ஆஃப் அட்ராக்ஷன் ஹியர். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைபோல் இன்டராக்ஷன் சொல்லுவோம். இந்த இன்டராக்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் டைபோல் இன்டராக்ஷன். ஸோ இந்த டைபோல் இன்டராக்ஷன் ஹைட்ரோகார்பன்ஸ்லயோ ஈத்தர்ஸ்லயோ கிடையாது. ஏன்னா ஹைட்ரோகார்பன்ல ஆக்சிஜன் இருக்கா, இல்ல. ஈத்தர்ல என்னவா இருக்கும், CH3OCH3 தான் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி டபுள் பாண்ட் இல்ல. ஸோ தேர்ஃபோர் இங்க என்ன இருக்காது, டைபோல் இன்டராக்ஷன் இருக்காது. இங்க டைபோல் ஃபார்ம் ஆகுமானா ஆகாது. ஓகே, இங்க டபுள் பாண்ட் இருக்கனால தான் இங்க என்ன ஆகுது, டைபோல் இன்டராக்ஷன் நடக்குது. ஸோ when compared to hydrocarbons and ethers, since aldehyde and ketone have dipole interaction, அதனால it has higher boiling point. ஓகே, இப்போ ஏன் ஆல்கோஹால் ஆசிட்க்கு ஆல்டிஹைட் கீட்டோனை விட அதிகமான பாயிலிங் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, இந்த ஆல்கோஹால் அண்ட் ஆசிட்க்கு இன்னொரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாண்டிங் இருக்கு. அது பேர் என்னன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். வாட் இஸ் மீன் பை திஸ் ஹைட்ரஜன் பாண்டிங்? இதை பத்தியும் நம்ம படிச்சிருக்கோம். ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்ன, ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க பாண்டிங் தான் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் when I take an alcohol CH3CH2OH, ஓகே, இங்க இருக்க ஆல்கஹாலும் அடுத்த ஆல்கஹால்ல இருக்க ஹைட்ரஜனுக்கும் நடுவில், இது ஃபர்ஸ்ட் ஆல்கஹால், இது செகண்ட் ஆல்கஹால். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்கஹால்ல இருக்க ஆக்சிஜனும் செகண்ட் ஆல்கஹால்ல இருக்க ஹைட்ரஜனுக்கும் நடுவில் தேர் வில் பி சம் சார்ட் ஆஃப் பாண்ட். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்குது எங்க, ஆல்கஹால் ஆசிட்ல. ஸோ திஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் ஸ்ட்ராங் compared to this dipole interaction. Dipole interaction விட ஹைட்ரஜன் பாண்ட் ஸ்ட்ராங். அதனால பாயிலிங் பாயிண்ட் அதிகமா வேணும், அதாவது டெம்பரேச்சர் அதிகமா வேணும். ஓகே, so therefore this one will have the highest boiling point. Okay, so now I'll give you a few compounds. Tell me or arrange it in the order. Okay, so I'm having propane, CH3CH2CH3 கையில இருக்கு. அடுத்ததா என்ன இருக்குன்னா CH3COCH3 இருக்கு, propanone, and I'm having CH3CH2COOH, propanoic acid இருக்கு. Okay, so இந்த மூணு கம்பேர் பண்ணும்போது which will be having the highest boiling point? Can you guess? Yes, we know the order, right? Which one is having highest boiling point here? Acid. So acid will be having highest boiling point. அடுத்தது கீட்டோனும் ஹைட்ரோகார்பனும் கம்பேர் பண்ணும். So எதுக்கு highest boiling point இருக்கும்? Obviously it is for ketone. So இந்த மாதிரி questions frame ஆகலாம். So we should know why it happens. அப்பதான answer பண்ண முடியும். Okay, so now I can say when compared to hydrocarbon and ether, aldehyde ketoneக்கு ஒரு special type of interaction இருக்கு. என்னது? dipole interaction. அதனால அதுக்கு boiling point அதிகம். இப்போ acid alcohol எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க hydrogen bonding இருக்கு. இந்த hydrogen bonding dipole interaction விட strong. அதனால அதுக்கு இன்னும் boiling point அதிகம். Okay, so this is the reason.
And next point is solubility. Okay, so all the lower aldehydes will be soluble. It will be soluble in water. Lower aldehydes na enna, for example formaldehyde, acetaldehyde, idukella carbon kammiya irukadhu lower aldehyde nu solluvom. Carbon adhigama irundhuchina adu nama enna solluvom, higher aldehyde nu solluvom. So lower aldehydes or ketones will be soluble in water. When you move to the higher aldehydes, enna aguna, as alkyl group increases, alkyl group increase ஆக solubility decrease ஆகும். ஓகே, ஸோ ஏன்னா கார்பன் செயின் பெருசாயிட்டே போதா, அதனால வாட்டர்னால என்ன பண்ண முடியாது, டிசால்வ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஃபார்மால்டிஹைட் எடுத்துட்டோம்னா HCHO ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கும். இதுவே அசிட்டால்டிஹைட் எடுத்துட்டோம்னா CH3CHO தான் இருக்கும். இதுவே நான் வந்துட்டு 9 கார்பன் இருக்க மாதிரியோ இல்லை 10 கார்பன் இருக்க மாதிரியோ எடுத்துட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 வச்சுக்கலாம். CH3 CH2 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 2 3 4 5 CH2 CHO. இங்க பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய ஆல்கில் குரூப் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய ஆல்கில் குரூப்னால என்ன பண்ண முடியாது, வாட்டர்ல டிசால்வ் ஆக முடியாது. ஸோ தேர்ஃபோர் as alkyl group count increases, what happens, the solubility will decrease. And fourth is dipole moment. So we have studied what is dipole na enna theriyum. Okay, what is dipole? ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும் ஒரு குரூப் எடுத்துட்டோம்னா, அதுதான் டைபோல். இப்போ கார்பனல் குரூப் டைபோலா இல்லையா? எஸ், இட் இஸ் டைபோல். வை இட் இஸ் டைபோல்? இப்பதான் படிச்சோம் கரெக்டா? சின்ஸ் ஆக்சிஜன் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், இது என்ன பண்ணும், இட் அட்ராக்ட்ஸ் shared pair of electron towards itself. அதனால என்ன ஆகும், a charge is built on carbon and oxygen. ஒரு partial charge இருக்கும். ஓகே, ஆக்சிஜன் மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜும் கார்பன் மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஒரு partial charge இருக்கு. So therefore it has high dipole moment. அதனால dipole moment எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். So these are the physical properties. Okay, so what is the first property? Physical state. So physical state in பார்த்தோம்னா formaldehyde, it will be gas at room temperature, whereas the other aldehydes higher ஆக அது liquid ஆகும். carbon 11க்கு மேல போச்சு அப்படின்னா அது solid ஆ மாறிடும். Okay, and next is boiling point. boiling point பார்த்தோம் அப்படின்னா aldehyde and ketones நடுவுல இருக்கு. extreme low எதுக்கு, hydrocarbons and ethers. high எதுக்கு, alcohol acid ko. So it will be having a higher boiling point compared to hydrocarbons and ethers, and lower boiling point compared to alcohol and acid. And third is solubility. So solubility in lower aldehydes and ketones are irundhuchina, it will be soluble in water. But when the alkyl group increases, alkyl group பெருசாக water நால dissolve பண்ண முடியாது. So therefore what happens, solubility will decrease. And fourth is dipole moment. Since oxygen is electronegative in nature, it forms dipole here. Okay, positive and negative charge, partial positive charge, partial negative charge இருக்கும். So therefore it will be having a high dipole moment. Okay, so in the next video we'll be discussing about the properties of aldehydes and ketones. So நிறைய properties இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு சிம்பிளா எப்படி சொல்ல முடியுமோ சொல்றேன். Okay, so நீங்க என்ன பண்ணலாம், இப்போ preparation of aldehydes and ketonsக்கு 4 methods படிச்சிருக்கோம், and preparation of aldehyde மட்டும் 3 methods படிச்சிருக்கோம், preparation of benzaldehyde 3 methods படிச்சிருக்கோம், preparation of ketonsக்கு 2 methods படிச்சிருக்கோம், right? So இதெல்லாமே சிம்பிளா ஒரு நோட் எடுத்து என்ன பண்ணுங்க, first aldehyde, preparation of aldehyde and ketones 4 methods, draw flow chart. அடுத்தது என்ன பண்ணும், benzaldehyde ஒரு flow chart draw பண்ணுங்க, aldehyde மட்டும் 3 methods இருக்கு, அதுக்கு ஒரு flow chart, and then ketoneக்கு 2 method ஒரு flow chart. இதை எப்படி நீங்க படிச்சீங்க அப்படின்னா, ஒரு flow chart வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா மறக்காது. ஏன்னா புக்ல பார்க்கும்போது தியரியா இருக்கும், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், செகண்ட் ரியாக்ஷன், தேர்ட் ரியாக்ஷன் புக்ல பாக்குறதுக்கு பெருசாவும் இருக்கும், தியரியாவும் இருக்கும். பட் நம்ம இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி படிச்சோம்னா மறக்கவே மறக்காது. Okay, yes, so அடுத்த வீடியோல we'll be discussing the properties, chemical properties of aldehydes and ketones.